சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 56,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 99 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வலுவிழக்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ராஜஸ்தானில் இன்று நடைபெறுகிறது ஜிஎஸ்டி கவுன்சிலின் 55வது ஆலோசனைக் கூட்டம். மருத்துவம், ஆயுள் காப்பீடு தொகைக்கு ஜிஎஸ்டி விலக்கு அளிப்பது பற்றி விவாதிக்கப்படுவதாக தகவல். நாகை கோடியக்கரை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதல். தமிழக மீனவர்கள் 3 பேர் படுகாயம். ஒட்டன்சத்திரம் நிதி நிறுவன அதிபர் வீட்டில் 3 நாட்களாக நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை நிறைவு. கணக்கில் வராத நகைகள், பணம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல். சென்னையிலிருந்து மலேசியாவில் உள்ள பினாங் தீவிற்கு இன்று முதல் நேரடி விமான சேவை தொடக்கம். பினாங்கு தீவிலிருந்து சென்னைக்கு நேரடியாக இண்டிகோ விமானம் இயக்கம். விஜய் ஹசாரே கிரிக்கெட் போட்டி இன்று டெல்லியில் தொடக்கம். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 38 அணிகள் பங்கேற்பு. அமெரிக்க விமான நிலையங்களில் ட்ரோன்கள் பறக்க 1 மாத காலம் தடை. தடையை மீறி ட்ரோன்களை பறக்கவிடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை. ரஷ்யா மீது உக்ரைன் ஏவுகணை தாக்குதல். தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. இன்று இரவு நடைபெறுகிறது 11வது புரோ கபடி தொடரின் 2வது லீக் ஆட்டங்கள். டெல்லி, ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணிகள் இன்று மோதல்.